ஹாய் ஹலோ, நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். Standard 7 Term 3 Science. Unit 3 Polymer Chemistry 1 mark book back questions பார்க்க போகிறோம். Choose the correct answer. The first part. First question. The first man-made fiber is dash. மனிதரால் உருவாக்கப்பட்ட first fiber வந்து rayon. Which of the following is the strongest? இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து strongest ஆனது அப்படின்னா அது வந்து the answer is nylon. Third one. When you place a natural fiber in a flame heat, நேச்சுரல் ஃபைபரில் ஒரு சூடான இதை காமிச்சோன்னா அது என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா the answer is burn. Fourth one. A synthetic fiber which has similar properties to wool is. woolோட சிமிலர் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, அது வந்து சிந்தட்டிக் ஃபைபரில். the answer is acrylic. A good application of plastic is the use of dash. ஒரு நல்ல இந்த இதை வச்சு நம்ம பிளாஸ்டிக்கோட முக்கியமான யூஸை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது blood bags தான். the answer is blood bags. Sixth one. Dash is a non-biodegradable material. இதில் எது biodegradable material? non-biodegradable material. the answer is wool. PET is the acronym for. PET யோட எக்ஸ்பான்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ the answer is polyethylene terephthalate. Second part. Filling the blanks. First one. Dash is an example of polyester fabric. polyester fabric ஓட ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. the answer is raincoat. RAINCOAT. Second one. Dash are used to identify different types of plastic. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சதை எந்த டைப்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ரெசின் கோட். RESIN ரெசின் கோட்ஸ். CODES கோட்ஸ். Third one. A dash is a long chain made up of many repeated small units called monomers. ஸ்மால் யூனிட்ஸாக இருக்குது, அது வந்து ஒரு லாங் செயின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வருது, அந்த இதுக்கு பேர் மானோமர்ஸ் அப்படின்றாங்க. அதை வந்து என்ன அமைப்போட பெயர் கேட்குறாங்க, அந்த அமைப்போட பெயர் கேட்குறாங்க. the answer is polymer. POLYMER. Fourth one. A natural fiber is called. நேச்சுரல் ஃபைபரோட இன்னொரு நேம் கேட்குறாங்க. plant fiber. PLANT plant fiber. FIBRE fiber. Fifth one. A natural fiber obtained by boiling cocoons is called dash. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பட்டர்ஃப்ளைல இருக்க ஒரு ஸ்டேஜ் குக்கூன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பாயில் பண்ணோன்னா கொதிக்க வச்சோன்னா அது அந்த இயற்கையோட அந்த நேச்சுரல் ஃபைபரோட பேர் என்ன, அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா சில்க். SILK. Third part. True or false? First one. A lot of plastic pollutes our environment. ரொம்ப நிறைய பிளாஸ்டிக் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது. The statement is true. Second one. Refuse or avoid is the best way to manage plastic. நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது, அந்த பிளாஸ்டிக் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வே அப்படின்றாங்க. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தேர்ட் ஒன். இட் இஸ் குட் டு வியர் கிளாத்ஸ் மேட் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் while குக்கிங். நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும்போது சிந்தட்டிக் ஃபைபர் ட்ரெஸ் வியர் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. தி ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ். Because it is not good to wear clothes made of synthetic fibers while cooking.
நல்லது கிடையாது. சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோன்னா நல்லது கிடையாது. Fourth one, degradable plastic break down into tiny pieces called microplastic. விரியம் குறைந்த பிளாஸ்டிக்கை வந்து அந்த டினி பீசஸாக பிரேக் ஆகும். அதுக்கு அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. காட்டன் இஸ் எ நேச்சுரல் பாலிமர். காட்டனுங்கிறது ஒரு நேச்சுரல் பாலிமர் தான். திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ட்ரூ, செகண்ட் ஒனுக்கும் ட்ரூ, தேர்ட் ஒனுக்கு ஃபால்ஸ், ஃபோர்த் ஒனுக்கு ட்ரூ, ஃபிஃப்த் ஒனுக்கு ட்ரூ. Fourth part, match the following. Nylon, fiber. PVC, the answer is thermoplastic. Backlight, the answer is thermosetting plastic. Teflon, the answer is non-stick cookware. Rayon, the answer is wood bulb. நான் அப்படியே நம்பர்ஸ் அப்படியே சொல்கிறேன். 2, 3, 1, 5, 4. Fifth part, arrange in correct sequence. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான் மிக்ஸ் வாட்டர், ஸ்டார்ச், வினிகர் அண்ட் கிளசரிங் இன் ஏ குக்கிங் பாட். நம்ம என்ன ஃபுட்டு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதே போல் தான் இங்கே வந்து ஒரு குக்கிங் பாட்டில் மிக்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் என்ன பண்ணுவோம், ஃபோர்த் ஒன் தான் செகண்ட் ஒன். கண்டினியூஸ்லி மிக்ஸ் ஆன் மீடியம் ஹீட் அன்டில் த லிக்விட் டர்ன்ஸ் கிளியர். ஒரு மீடியம் ஹீட்டில் அதை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். அது எது வரைக்கும், அந்த லிக்விட் கிளியராகிற வரைக்கும். அடுத்து இந்த ஃபிஃப்த்து ஒன்னா தேர்ட் ஒன். when the liquid begins to bubble it is ready to be taken off the stove. அந்த லிக்விடில் வந்து பபுளாக வந்துச்சுன்னா அது ரெடி. அப்போ அது என்ன பண்ணணும், அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். சிக்ஸ்த்து ஒன் தான் ஃபோர்த் ஒன். ஸ்ப்ரெட் த ஜெல் ஆன்டு அலுமினியம் ஃபாயில் அண்ட் கூல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜெல்லை வந்து அலுமினியம் ஃபாயிலில் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கூல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபிஃப்த்து ஒன் அதுதான் தேர்டு. ஷேப் மெட்டீரியல் டு ஃபார்ம் எ கப் ஆர் பால். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஷேப்பையும் அந்த ஷேப்பில் உள்ள கப்பையும் பவுலையும் இல்லை பவுல் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ஒன். இல்லை த ஆர்டிக்கல் கூல் ஃபார் 24 hours பிஃபோர் வி யூஸ் இட். அந்த ஆர்டிக்கல் வந்து கூலாகும், 24 hours கூல் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரீட் பண்ணுறேன். மிக்ஸ் வாட்டர், ஸ்டார்ச், வினிகர் அண்ட் கிளசரின் இன் எ குக்கிங் பாட். ஃபர்ஸ்ட் ஒன். Second one, continuously mix on medium heat until the liquid turns clear. Third one, when the liquid begins to bubble, it is ready to be taken off the stove. Fourth one, spread the gel onto aluminum foil and cool. Fifth one, shape material to form a cup or bowl. Sixth one, let the article cool for 24 hours before we use it. அனாலஜி பார்க்கலாம். சிக்ஸ்த் பார்ட் அனாலஜி. ஃபர்ஸ்ட் ஒன் காட்டன், அது நேச்சுரலுங்கிறோம். பாலிஸ்டர் என்ன சொல்லணும், சிந்தட்டிக். SYNTHETIC. செகண்ட் ஒன் PLA ஸ்பூன், கம்போஸ்டேபிள். அது பிளாஸ்டிக் ஸ்பூன் டேஸ். அந்த PLA ஸ்பூன் வந்து மக்கிற தன்மை இருக்கிறது. அப்போ பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து டிஸ்பாசபிள், மக்காத தன்மையுடையது. DISBPOSABLE. தேர்ட் ஒன் நைலான் வந்து மெல்ட்ஸ் அண்ட் ஹீட்டிங், சில்க் டேஸ். நைலான் வந்து ஹீட்டிங்கில் மெல்ட் ஆகும். அப்போ சில்க்கு பேர்ன்ஸ் ஆன் ஹீட்டிங், BURNS பேர்ன்ஸ், ON ஆன் ஹீட்டிங், HEATING. இதான் இருக்குல்ல ஆன்சர். செவன்த் பார்ட் அஸ்ரேஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் ஒன் அஸ்ரேஷன், வெஜிடபிள் பீல்ஸ் buried in the soil disappears within 2 weeks. அந்த வெஜிடபிள்ஸ் பீல்ஸ் எல்லாம் 2 வாரத்தில் என்ன ஆகிரும், கம்போஸ்டேபிளாக ஆகிரும், மக்கிற தன்மை இருக்குது அதில்.
அதோட ரீசனும் அவங்க என்ன சொல்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் பீல்ஸ் ஆர் கம்போஸ்டபிள், அது மக்கிற தன்மை உள்ளது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. BOTH A letter A, AND letter R, ARE true TRUE and letter R is the CORRECT correct explanation EXPLANATION of letter A. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். செகண்ட் ஒன், Aeration. It takes a very long time for nylon cloths to break down into microfibers, but cotton cloths need only 6 months to decompose. அந்த நைலான் கிளாத் வந்து மைக்ரோஃபைபர்ஸாக வெரி லாங் டைமாக ஆகும், அது பிஞ்சு இந்த மாதிரி போகிறதுக்கு. ஸோ அது மக்கிறதுக்குன்னே சொல்லலாம். பட் காட்டன் கிளாத்ஸ் நீட் ஒன்லி 6 months டு டிகம்போஸ். என்னவாகும், 6 months காட்டன் வந்து என்ன ஆயிரும், மக்கிரும். அதே போல் மைக்ரோஃபைபர்ஸாக மாறிடும். அது ரீசன் என்ன சொல்கிறாங்க, ரீசன் நைலான் மேட் அவுட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இஸ் நாட் பயோடிகிரேடபிள் அண்ட் காட்டன் கிளாத்ஸ் இஸ் பயோடிகிரேடபிள். அந்த நைலானில் பெட்ரோகெமிக்கல்ஸ் கலக்கிறனால அது மக்க மாட்டேங்குது, காட்டன் வந்து மக்கிடுது. ஸோ அதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கொஷினில் உள்ள ஆன்சர் தான் வரும், நோட் பண்ணிக்கோங்க. போத் அண்ட் ஆர் ட்ரூ and R is the correct explanation of A. Third one, Aeration. It is good to avoid plastic. Plastic avoid பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. Reason, plastic end up polluting the environment. என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறது நிறுத்தணும்னா இதுதான் வழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Both and are true and R is the correct explanation of A. அதே ஆன்சர் தான் வருது, மூணுத்துக்கும் சேம் ஆன்சர் தான். ஸோ லாஸ்ட் பார்ட், 8th part, crossword. அக்ராஸ்னா லெஃப்ட் டு ரைட். நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட்டாக தெரியும், புக்கிலேருந்து பார்க்கும்போது என்னவா தெரியும், ரைட் டு லெஃப்டாக தெரியும். ஸோ இது லெஃப்ட் டு ரைட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். டவுன், அப் டு டவுன். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைபர் தட் இஸ் யூஸ்ட் as synthetic wool. அதோட ஆன்சர் என்னன்னா ஏ. இந்த இடத்துல ஒன்றுன்னு போட்டிருக்கா, அந்த இடத்துல எழுதணும். அக்ரலின், ACRYLIC, இதுதான் அதோட ஆன்சர். செகண்ட் ஒன், எ பிளாஸ்டிக் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வாட்டர் பாட்டில்ஸ். அந்த பிளாஸ்டிக் வந்து ஸோ அதுக்குள்ளே ஆன்சர் பாலித்தீன். ஸோ அது இங்கே செகண்ட்னு போட்டிருக்கா, ஸோ அந்த இடத்துல எழுதணும் POLYTHENE. Third one, a long chain made of small repeating monomers. The answer is polymer. The third one போட்டிருக்கா, அங்கே எழுதணும் POLYMER. Fourth one, another name for this semi-synthetic fiber is artificial silk. அதோட ஆன்சர், த ஆன்சர் இஸ் ரயான். இங்கே 4ன்னு போட்டிருக்கா, அங்கே எழுதணும் RAYON அப்படின்ட்டு. Fifth one is a type of fabric that is naturally obtained from a cocoon. அதுக்குள்ள ஆன்சர் என்னன்னா சில்க். இங்கே ஃபைன் போட்டிருக்கா, அங்கேருந்து எழுதணும் SILKY. Sixth one, a synthetic fiber classified as polyester. The answer is terrycot. ஸோ இங்கே 6ன்னு போட்டிருக்கா, அங்கே எழுதணும் TERYCOT. Seventh one, a polyester used for making rope. The answer is nylon. 7 போட்ட இடத்துல எழுதணும் NYLON. இதுதான் பாலிமர் கெமிஸ்ட்ரியோட புக் பேக் 1 marks. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.